ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த கிச்சன் வீடியோஸும் இல்லை. ஜஸ்ட் நம்ம டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸ், அதோட ரிவ்யூஸு, அப்புறம் என் பையன் கொஞ்சம் அலப்பறிகள் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிமார்ட். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பவுல் ஒன்று பார்த்துடலாம். அந்த பவுலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 169 ருபீஸு. நான் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ வெறும் 70 ருபீஸு. பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இப்போ ரேட் டபுளுக்கும் மேலே. அப்புறமா பார்த்திங்கன்னா 2 டீ கப்ஸு, ஒன் ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் அனதர் ஃபார் மீ. அது வந்து பெர் ஈச் வந்து 79 ருபீஸு. அதுக்கப்புறம் என் பையனை குளிப்பாட்டுறதுக்கு உட்கார வைக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். அது ஒரு 229 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் வந்து 3 லிட்டர் குக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1999, அதாவது 2000க்கு ₹1 கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணலாம். வித்தின் 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூட வந்து ஒரு விசிலும் வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வர்த்துன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். போன வருஷம் யூஸ் பண்ணியிருந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட், மேலே வந்து பிளாஸ்டிக் இருக்கும், உள்ளே வந்து ஸ்டீல் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன், ஓப்பனே ஆகலை. எங்கள் ஹஸ்பண்ட் அப்பவே சொல்லியிருந்தாங்க, வேண்டாம் வாங்காத, இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, குழந்தைங்க எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. பட் இல்லை, அங்கே ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பரவாயில்ல, அவன் ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வாங்கிட்டேன். இது வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்புறமா பால் காய்ச்சிற வந்து நம்மக்கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி மில்க்கு, அதுக்காக அது வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 489. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பூன் வந்து ஈச் வந்து 29, பிக்கிள் போடுறதுக்காக. இது வந்து இந்த டப்பு வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து வடகம் போட போகிறோம் கண்டிப்பாக. அது வந்து 260 அதோட ப்ரைஸு. அப்புறம் டோர் மேட்டு, அதாவது நம்ம என்ட்ரன்ஸில் போட்டுக்கலாம், 50 ருபீஸ் ஈச். இது 2 தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பெட் ஸ்ப்ரெட். இதுக்கு வந்து பில்லோ கவர்லாம் இல்லை, சிங்கிளாக தான் இருந்துச்சு. இது வந்து 449. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன். இது கொஞ்சம் இந்த கலர்னால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் டார்க் ரெட்டு, டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து என் பெட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ அதை வாங்கிக்கலான்னு வாங்கினேன். இன்னொன்று வந்து காரில் படுக்கும்போது என் பையனுக்கு கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு பியூர் காட்டன், அதனால் அதை வாங்கியிருந்தேன். அப்புறம் டீ ஃபில்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ரெயின் ஆயிருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸு. இது வந்து டபுள் காட் பெட் ஸ்ப்ரெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து 449 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் பில்லில் வரும்போது ஒன்று மட்டும் 520 இருந்துச்சு, ஒன்று 449 இருந்துச்சு. இந்த மாதிரி ஏன் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. 1, 2 இந்த மாதிரி ஆகுது. அது வந்து ஃபஸ்ட்டு காட்டுறது டார்க் ப்ரௌனு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் இங்கி ப்ளூ. சென்டரில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூ, லைட் ப்ளூவில், ஒயிட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு மிக்ஸ் ஆகி. பட் சிந்தட்டிக்கும் காட்டனும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி மாதிரி தான் வரும். அது ரொம்ப பியூர் காட்டன்லாம் சொல்ல முடியாது. பெப்பர் போடுற பவுல் வாங்கியிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் பிக்கிள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 70 ருபீஸு. பெப்பர் போடுறது வந்து 54 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ வந்து ஒரு 1 kg ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 489. அதோ 1 kg இல்லை, 1/2 kg, அது சாரி 1/2 kg. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு கடலை வாங்கியிருந்தேன். அப்புறமா காஞ்ச திராட்சை, கேஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, இது எல்லாமே வந்து 1/2 kg. அந்த பட்டாணியா அதெல்லாம் சொல்லுவாங்க, உப்பு கடலை, அது மட்டும் 1 கிலோ வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 மில்லட்ஸ் வாங்கியிருந்தேன். மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது திணையில் ஒன்று ஸ்பெஷலாக இருந்துச்சு, அது மட்டும் ரேட் ஜாஸ்தி, 78 ருபீஸு. அப்புறம் லைசால் வந்து வீட்டு துடைக்கிற லோஷன், அதை வாங்கியிருந்தேன். இது எப்போவுமே டிமார்ட் போனால் இந்த லிக்விட் வாஷ் இருக்குல்ல, நம்ம துணிக்கு போடுற ஜென்டில், அது வந்து நல்லா யூஸ் ஆகும். அதனால நான் 2 வாங்கிட்டேன். இது வந்து இமாலி எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷு. வெளியே மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் 10 ரூபா இருந்துச்சு. பிளாக் ஹெட்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணது இந்த ஃபேஸ் வாஷ் தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் பக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா அங்கே 100 ரூபான்னு போட்டிருந்தது. ஆனால் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபான்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து தான் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாங்குங்க. எதுவுமே இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணுங்கள் அங்கேயே. எனக்கு எப்போவுமே வந்து மூடும்போது தான் எங்களை கூப்பிட்டு போங்க. 1 hour தான் டைம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். மார்னிங் நான் வீடியோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து கல் வச்சு உடச்சி ஒரு வீல் எடுத்துட்டான். 1000 ரூபாய் அது போச்சு.
ஆனால் வர்த்துங்க அந்த ஜீப்பு கண்டிப்பாக வாங்குங்க, சூப்பராக இருந்துச்சு. இவன் வச்சு உடச்சதுனால அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிஷ்யூஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் மக்கானா பார்த்திங்கன்னா 160 ருபீஸு, வெளியே வந்து நம்மளுக்கு 220, அங்கே வந்து 160. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, நம்ம வந்து வடகம் பிடிக்கிறதுக்காக வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை. எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இதுக்கும் டிமார்ட்டுக்கும் 40 ரூபா கம்மியாக தெரிஞ்சிச்சு. இது வந்து இந்த ஏரோப்ளைன் வந்து 220 ருபீஸு. இது வர்த்துங்க என்னை கேட்டால். வச்சு உடச்சா கூட அது வந்து உடையில. என்னை கேட்டால் இந்த 1000 ரூபா கொடுத்து இந்த ஜீப் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் இந்த 220 ரூபா கொடுத்து நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வாட்டி கல் வச்சு கூட அடித்தான், அது உடையவே இல்லை, அதுவும் நல்லா வர போகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, வறுத்துன்னுவேன். அப்புறமா நம்மளுக்கு எது தேவைப்படுதோ இல்லையோ, இந்த உளுத்தம்பருப்பு இட்லி அதனால் வந்து 5 கிலோவுக்கு வாங்கிட்டேன். 1 கிலோ வந்து 110 ரூபா. நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 109, கொஞ்சம் டிஃப்ரென்ஸு 105 இங்கே வந்து பாக்ஸ். ஆனால் டிமார்ட்டில் 105, வெளியே வந்து 110. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 கிலோ, இதுதான் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவைலாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் ஆட்டை அரை கிலோவே 60 ரூபா, இங்கே 1 கிலோவே 43 ரூபா தான் ரவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கேஜி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு ஒரு 3 கிலோ வாங்கிட்டேன். தோரம்பருப்பு வந்து ப்ரைஸு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோடைய ப்ரைஸும் வைக்கிறேன். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணி செக் அவுட் பண்ணுங்கள். டிமார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அங்கே போனோடனே நம்மளுக்கு எல்லாமே மறந்துடும் கண்டிப்பாக. கருப்பு மூக்கட்டில் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை ஒரு 1.75 2 கிலோ வாங்கியிருந்தேன். அப்புறம் நார்மல் பச்சரிசி, அப்புறம் இட்லி அரிசி, இது எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸு டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் லோக்கல் ஷாப்ஸ்க்கும் இதுக்கும் செக் அவுட் பண்ணுங்கள். நான் இருக்கிற இடத்துக்கும் காட்பாடியிலேருந்து சத்தாச்சேரி போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு டீசல் ப்ரைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹார்பிக் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேறு டாய்லெட் கிளீனர் வாங்கியிருந்தேன். சரி ட்ரை பண்ணலாம், சரி டாய்லெட் கிளீனருக்கு போய் என்ன பிராண்ட் இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். எனக்கு இந்த கேடம் மட்டும் ஒரு 4 பேக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அப்பப்போ நான் லட்டு, அல்வா, டீக்கு, அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செஞ்சு கோயிலுக்கு கொடுத்துருவேன். அதில் ஒரு எனக்கு சந்தோஷம். ஸோ அதனால் அதை வந்து ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அங்கே பார்க்கும்போது 4 பேக்கெட் எடுத்து போட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து பில்லை பார்த்தோன்னே மயக்கம் வருது, 383 ரூபாவாம். அடாராமா, நம்ம இவ்வளோவா கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்போ தான் ப்ரைஸு. அப்புறம் பாருங்கள், அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு வந்து விடலை. ஒரு வீல் போயிடுச்சு, ஆனாலும் அதை விட்டு காட்டுவேன் உங்களுக்குன்ற மாதிரி எடுத்து காட்டி வச்சுட்டான். ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் முழிக்கிறான். ஆனாலும் கார் போகலை, ஜீப் போகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். இது இந்த நம்ம வீட்டில் பேஸ்ட்டெல்லாம் வைப்போம்ல, அதில் வந்து என்ன பண்ணியிருக்கான், லேஸை கட் பண்ணி போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்றான் அவன். நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 40 ரூபா தான், வெளியே பார்த்திங்கன்னா 50 ரூபா. இதை வந்து சாமைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சீமை திணைன்னு ஒன்று வாங்கியிருந்தேன். சீமை திணை மாதிரி இது ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. 78 ரூபாவும் அது. சரி அதில் ஒரு மால்ட்டு போட்டு அப்படியாவது என் பையனுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு வாங்கியிருந்தேன். குதிரைவாலி கொஞ்சம் வாங்கியிருந்தேன் கஞ்சிக்காக. அதுக்கப்புறம் இது எல்லாம் இவ்வளோ தான். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் கிச்சனில் போய் வச்சுருந்தேன், அதனால் எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.